வேணுமா? கண்டிப்பா வேணும். வேற என்னமோ ஒன்று யோசிச்சேனே. ஷூ, பிளாக் ஷூ ஆல்ரெடி ஒன்று இருக்கு. ப்ரௌன் ஷூ கண்டிப்பாக ஒன்று வேணும். அப்புறம் பெல்ட் எழுதணுமா? ஓ, ஆல்ரெடி எழுதிட்டேனா? வேற என்ன வாங்கணும்? ஐயோ, வாமினா உட்காரு. என்னத்த மறைச்சிய? மறைக்கிறேனா? நானா? இல்லையே. இல்லையே, எதையோ மறைச்சியலே. ஏய், நான் போய் உங்ககிட்ட இருந்து என்ன மறைக்க போறேன்? அது ஒண்ணு இல்ல, சும்மா என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தேன். என்னமோ எழுதிட்டு இருந்தீனா? அது என் வாழ்க்கையில நடக்கிறது, நடக்கணும்னு நினைக்கிறது, நடக்க போறது, இது எல்லாத்த பத்தியுமே எழுதிக்கிட்டு இருந்தேன். புரியல. டைரியா? டைரின்னு சொல்ல முடியாது, ஆனா டைரி மாதிரி. எப்ப இருந்து வந்துச்சு இந்த பழக்கம் உங்களுக்கு? இப்ப இருந்துதான். என்ன பத்தி ஏதாவது எழுதிருக்கீங்களா? உன்னை பத்திலாம் ஒன்னும் எழுதலையே. பொய் சொல்லாதீங்க. அப்ப என்ன பத்தி ஏதோ திட்டி திட்டி எழுதிருக்கிய, அதான் நான் வந்த உடனே மறைச்சு வைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வேற. காட்டுங்க. இல்லடி, சொல்ற. கொடுங்க. காட்டுங்க. மீனா, கொடுங்க. ஷர்ட் 4, டிஷர்ட் 5, புடவை 2, சுடிதார் 5. என்னது சுடிதாரா? என்னங்க இது? சலவைக்கு எதுவும் போட்டு அதை அப்படியே எழுதி வச்சிட்டீங்களா? சலவைக்கா? சுடிதார் எல்லாம் இருக்கு. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சுடிதாரே போடுறது இல்லையே. ஐயோ மீனா, என்ன நீ கூட முதலாத. என்னங்க இது? ஷூ பெல்ட் எல்லாம் வேற எழுதி வச்சிருக்கிய. இதெல்லாம் சலவைக்கு போட மாட்டாங்களே. டைரி மாதிரின்னு சொன்னீங்க. டைரிக்கு சம்மந்தம் இல்லாத வேற என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிய. படபடான்னு கேள்வியா கேட்டுட்டு போகாத. பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் கூட. சரி, பதில் சொல்லுங்க. அது இன்னும் 2 நாள்ல சம்பளம் வருது. ஆமா, வருது. இதோட நீங்க 50 தடவை சொல்லிட்டீங்க. சம்பளம் வந்த பிறகு சில பல பொருள்லாம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த லிஸ்ட் தான் இது. ஏங்க, லிஸ்ட்னு சொன்னீங்க, 5 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கிய. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு.